வெல்கம் டு என் சமையலறையில். நான் இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸான பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒரு அரிசி வகையை வச்சு நம்ம ரெசிபி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான மூங்கில் ரைஸ் கொழுக்கட்டை தாங்க நம்ம செய்ய போகிறோம். நான் மூங்கில் ரைஸை நல்லா கழுவிட்டு 5 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது நம்ம ரொம்ப தான் ஊற வைக்கணும். இப்போ அரைச்சாச்சு இந்த மாவை. இப்போ நம்ம ஈக்குவலாக நான் எவ்வளோ ரைஸ் எடுத்தனோ அதே அளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பாகும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே நான் ரெடிமேடாக பாகு வச்சுருப்பேன். எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறதுன்னு நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாகு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம கொழுக்கட்டைக்கு பதத்துக்கு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணால் போதுங்க. கீ ஆட் பண்ணி மெல்ட் ஆனதும் நம்ம மாவை அதில் கொட்டி கொழுக்கட்டை பதத்துக்கு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இந்த மாவு ஒரு பாதி பதத்துக்கு வெந்தால் போதும். அப்போ நம்ம மறுபடியும் வேக வைக்க போகிறோம், ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. இதில் 1 டீஸ்பூன் சுக்கு பவுடர், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சால்ட்டும் கூட இதிலே ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியமில் இருந்ததுன்னா டக்குன்னு கெட்டியாக உருண்டையாக திரண்டு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டினீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 300 கிராம் ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா 300 கிராம் ஜாக்கரி சிரப் ரெடி பண்ணிங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு முடி தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் கோகோனட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் ஆட் பண்ணுறோமோ அதுக்கு கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டையாக திரண்டு வர அளவுக்கு நம்ம இந்த மாவை கிளறி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு தான் இது பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும், ஆனால் ஈஸி தாங்க செய்கிறது. இந்த ரைஸை மட்டும் நம்ம ஒரு 5 hours ஊற வச்சுட்டா போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆயிலில் செய்கிற ஃபுட்டு நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறத விட இதுமாரி ஆவியில் வேக வச்சு கொடுக்குறது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நம்ம இப்போ இந்த கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி இதில் வேக வச்சிடலாம். இந்த ஸ்டீம் பாட்டை வச்சுட்டு அதில் ஒரு கிளாத்தை போட்டு நம்ம கிளாத்து மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணுற கொழுக்கட்டையெல்லாம் வச்சு வேக வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம இதுபோல் ஆவியில் வேக வச்சு சாப்பிடும்போது தான் நம்ம அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும். வேறு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்லாம், ஆனால் அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காது. நம்ம இவ்வளோ காஸ்ட்லியாக அந்த ரைஸை வாங்கி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இதுபோல் நம்ம ஆவியில் வேக வச்சு சாப்பிடும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதை இப்போ இதில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஒரு 10 to 15 minutes வேக வச்சா போதும், கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம குத்தி பார்த்தோன்னா தெரியும் வெந்துருச்சா என்னன்னு. மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ டேஸ்டியான மூங்கில் ரைஸ் கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பழமை மறவாத புதுமையுடன் அனுபவ பகிர்வு.